வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரைட் டிஷ். இது வந்து வெண்டைக்காய் சிந்தி மசாலா கறி. வேறு வித்தியாசமாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். வெண்டைக்காய், எண்ணெய், வெங்காயம், தனியாத்தூள், உப்பு, தயிர், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மாங்காய் தூள். முதல்ல வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிடுங்க. ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த வழுவழுப்பு வரும். அதை வந்து அழகாக இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, அதை அப்படியே ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து உள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங்னா அதை வந்து அந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் தயிர், நல்ல கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க. உப்பு, தனியாத்தூள், அதாவது இந்த வெண்டைக்காய்க்கு எவ்வளோ வெண்டைக்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தூள் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், இப்போது ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காய் தூள். மாங்காய் தூள் வந்து ஒரு தண்ணி சுவை கொடுக்குங்க. இந்த ஆம்ச்சூர் பவுடர், அதாவது காஞ்ச மாங்காவோட பவுடர், இது வந்து ரொம்ப சுவை, அதாவது செய்கிற பதார்த்தத்துக்கு ஒரு தனி சுவை கொடுக்குங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏன் கெட்டி தயிர்னு சொன்னேன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும், இல்லைன்னா அதுக்குள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங் நிற்காது. இப்போது நல்லா கலந்துட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அந்த வெண்டைக்காவை, இப்போது இது இப்படி எடுத்து இந்த கலவையை எடுத்து நல்லா இந்த வெண்டைக்காய்க்குள்ளே நல்லா ஃபில் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இதை நான் ஸ்டவ் பண்ணிட்டேன். இதை நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி அது சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இது ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த வெண்டைக்காயும் இதில் போட்டுட்டு நல்லா சிம் ஃபயரில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். ஏன்னா நம்ம இந்த வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கணும். அது வதங்கிறதுக்குள்ளே இது வந்து கருகிடும். அதனால் இது கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போது இந்த வெண்டைக்காயை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடுறேன். இது வந்து ரொம்ப நேரம் கிளறிட்டே இருக்கக்கூடாது. இதை போட்டுட்டு லேசாக பரட்டி எடுத்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு அதை அப்படியே நல்லா வதங்க விடுங்க. இப்போது ஒரு பக்கம் வெந்திருக்கான்னு நல்லா பார்க்கலாம். இது ரொம்ப மெதுவாக திருப்பி விடணும். எல்லா பக்கமும் நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் கூட இருக்கிறதால தப்பு இல்லை. இப்போ திருப்பி போட்டிருக்கேன். அது வேகட்டும் நல்லா.
இப்போது நல்ல வெண்டைக்காய் நல்லா சுருங்கி அதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அப்படியே மாதிரி வெங்காயமும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போது இது கரெக்டான பதம். இப்போ வந்து இறக்கிடலாம் அதை. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். வெண்டைக்காய் சிந்தி மசாலா கறி தயாராக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். வெண்டைக்காயை நல்லா கழுவி நல்லா தொடச்சிட்டு தண்ணி இல்லாமல் அதை வந்து 4 கீறி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கெட்டி தயிர் எடுங்க. அதோட உப்பு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மாங்காய்த்தூள் இது அத்தனையும் நல்லா போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த கலந்து வச்ச கலவையை நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காய்க்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணுங்கள். ஸ்டஃப் பண்ணி தனியாக எடுத்து வைங்க. அடுப்பை பற்ற வைங்க. கடாய் வைங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயையும் அதோடு சேர்த்து அடுப்பு நல்லா குறைஞ்சி தீயில் வச்சுட்டு அதை மெதுவாக வேக விடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் லேசாக திருப்பி விடுங்க. அது எல்லா பக்கமும் நல்லா வெந்து அது கலர் மாறி அந்த வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ரொம்பவும் சுவையான ஒரு வெண்டைக்காய் சிந்தி மசாலா கறி தயார்.